இன்னைக்கு நம்ம சேனல்ல நான் இப்போ ட்ரை பண்ண போறேன். இங்க இருக்கிறார்ல, இவர் தான் மூவி எக்ஸ்பர்ட். இவர் மூவில பிஹெச்டியே பண்ணியிருக்காரு. நம்ம முத்துசங்கர் from தூத்துக்குடி. படம் பார்த்துருக்கேன். பிஹெச்டி அளவுக்கு இல்லை, ஆனால் அதை பார்த்துருக்கேன், படங்களை பார்த்துருக்கேன். அவர் தனத்தானே அடக்கமாக காமிச்சிக்கிறதுக்காக அப்படி சொல்றாரு. ஆனா அவர் முழு வேலையும் எனக்கு தான். தூங்காம நைட்டெல்லாம் படம் பார்ப்பாரு, எனக்கு தெரியும். நல்ல படம், யூனிவர்சிட்டி படங்கள் பார்ப்பேன். ஓகே, இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா, நான் அவ்வளோ படம் பார்க்க மாட்டேன். எனக்கு முத்துசங்கர் வந்து ஒரு படத்தை கதையை சொல்ல ஆரம்பிச்சிருவாரு. சொன்னதுக்கு அப்புறம் நான் அந்த கதையில இருந்து நான் கெஸ் பண்ணுவேன். அவர் ஒரு பாயிண்ட்ல கொஸ்டின் கேட்பாரு, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது. ஹீரோ வந்து தமிழ் படம் தான். ஹீரோ வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போறாரு. அவரோட அந்த காணோம், என் வீட்டுல ஒன்று காணோம் அப்படின்னு சொல்லி போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றாரு. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ரொம்ப அடாவடித்தனமா, ரொம்ப அராஜகத்தனமா வீட்டுக்குள்ள போய் வீட்டுக்குள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போய் கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்றாரு. போலீஸ்காரங்க வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அந்த படத்துல ரியாலிட்டி தெரியல. அந்த படத்துல வந்து எப்பா எவ்வளோ கேஸ் இருக்கு, இதெல்லாம் ஒரு விஷயமா, காரணம் தானே, நாங்கள் கண்டுபிடிச்சி தரோம், மினிமம் ஒரு மாசம் 2 மாசம் ஆகும்பா, அதுக்கான அடையாளம் என்னன்னு இப்படி கேட்குறாங்க. அவர் வந்து அடையாளங்கள் அப்படி சொல்லும்போது ஃபர்ஸ்ட் எப்படின்னா அந்த இதை வந்து அந்த லட்சுமிங்கிறது, அந்த இது வந்து லட்சுமியை காணுங்கிறது. லட்சுமின்னா அவங்க போலீஸ்காரங்க வந்து ஓகே பர்சன் காணாம போயிருக்கு, எங்க எப்படி காணாம போயிட்டாங்க அப்படின்னு கேட்கறாரு. அடையாளங்கள் சொல்லுங்க அப்படிங்கிறாரு. ஸோ நீங்க என்ன அடையாளம் சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு லட்சுமி, எனக்கு இது என்னமோ கொமீடிக்கு தான் போயிட்டு இருக்கு. இல்ல இந்த படம் பாத்துட்டீங்களா? எனக்கு இல்ல நான் கண்டுபிடிச்சிருப்போம், கண்டுபிடிச்சி இன்னொரு வீடியோ ஆட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. இல்ல எனக்கு இந்த ஐடியா ரொம்ப ஃபேமஸான படம். மேபி லட்சுமிங்கிறது மாடா இருக்க சான்சஸ் அதிகமா இருக்கு, இல்ல கழுதையா இருக்க சான்சஸ் அதிகமா இருக்கு. மாடு கழுதை, ஐ அம் ஸ்டிக்கிங் வித் கவ். அங்கதான் டைரக்டர் நிக்கிறாரு. நீங்க இப்பெல்லாம் யோசிக்கிறதுக்காக இவ்வளவு குப்பையை யோசிக்க வேணா சொல்லி அந்த இடத்துல ஹீரோ என்ன சொல்றான்னா, லட்சுமிங்கிற குப்பை தொட்டி அப்படிங்கிறாரு. குப்பை தொட்டி காணும். வா எனி ஓகே, அதுதான் காணும் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் கேட்ட போலீஸ்காரங்களாம் வந்து அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. என்னடா நாங்க வெட்டியா இருந்தாலும் அதுக்கு இந்த மாதிரி கலாய்ப்பீங்களா அப்படின்னு சொல்லி அந்த அவரை வந்து வெளியே போப்பா, இதெல்லாம் என்ன சரிப்பட்டு வராது அப்படிங்கிறாரு. ஆனா அவர் அதையும் மீறி வந்து எனக்கு கண்டுபிடிச்சு கொடுங்க, நீங்க எனக்கு கண்டுபிடிச்சு கொடுத்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு எக்கச்சக்க மீன்ஸ் நீங்க என்ன எவ்வளவு காசு கேட்கறீங்களோ நான் அவ்வளவு கொடுக்குறேன், நீங்க கண்டுபிடிச்சிக்கணும் உங்களுக்கு கொடுக்குறேன்னு. அப்போ எல்லாரும் போலீஸ்காரங்களும் டவுட் வந்துடும், ஏன்டா ஒரு குப்பத்தொட்டி கலந்துக்கு வந்து என்ன இவன் இவ்வளோ இது பண்றான், எவ்வளோ கேட்கலாம் தரேங்கிறான், அப்போ இந்த குப்பத்தொட்டியில ஏதோ ஒரு இது இருக்கு, ஒரு மேஜிக் இருக்கோ இல்லை ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு அவங்களோட செவன்த் சென்ஸை யூஸ் பண்ணி போலீஸ்காரங்களாம் வந்து அப்படி யோசிக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து அவன் கதையை சொல்கிறான், என்ன ஆச்சு, எப்போ காணாமல் போச்சு, அந்த மாதிரி அவன் வந்து அப்படி போலீஸ்காரங்களாம் கேட்குறாங்க. ஏன்னா இருக்கிற வேலையில இதான் முக்கியமான வேலைன்னு சொல்லி போலீஸ்காரங்க வந்து கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்து அவன் கதையை சொல்கிறான். ஸோ அவன் கதையை சொல்லும்போது எப்படின்னா, ஒரு நாள் வந்து இந்த மாதிரி நான் வந்து பைரவே எப்படின்னா சைமல்டேனியஸாக ஒரு ஷாட் போகும், ஃப்ளாஷ்பேக் போகும். ஃப்ளாஷ்பேக்கில் வந்து ஒரு 2 பேர் வந்து ஒரு வீட்டில் வந்து கொள்ளடிப்பாங்க. அந்த 2 பேர் எப்படின்னா கொள்ளடிப்பாங்க. கொள்ளடிச்ச உடனே என்ன ஆயிடும்னா, அந்த கொள்ளடிச்ச காசுல அவங்க வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ராபர்ஸ் மாதிரி தான் அவங்க வந்து அவங்க யூஸ் பண்ணிடுவாங்க. யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே வைடவே என்ன ஆயிரும்னா, இந்த மாதிரி நான் சார் ஹீரோ வந்து அந்த படத்தில் ஆக்சுவலாக வந்து ஒரு முடி வெட்டுறது பார்பர். பார்த்தீங்களா ரைமிங்க இருக்கா, அவங்க ராபர் இவங்க பார்பர். ஸோ அவங்க இவர் முடி வெட்டுறது, இவர் வந்து முடியெல்லாம் வெட்டிட்டு இருப்பாரு. அப்போ அவருக்கு வந்து ஒரு பொண்ணு உண்டு ஹீரோக்கு. அவங்க பொண்ணு வந்து அவர் வந்து ஸ்போர்ட்ஸ் ஒரு கை கொண்டு மீன்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு 10 வயசு இல்லை, அந்த அளவுக்கு சின்ன பொண்ணு இல்லை, ஒரு வயசு 15 வயசு 16 வயசு மாதிரி தெரியல, படத்தில் சொல்லலை, அவ்வளோ டீட்டெயிலாக சொல்லலை, நம்மளும் அவ்வளோ டீட்டெயிலாக போக தேவையில்ல. ஸோ அவங்க வந்து ஒரு ஸ்போர்ட்ஸில் ஒரு இன்வால்வ் ஆயிருப்பாங்க. ஸ்போர்ட்ஸில் அவங்க வந்து சிங்கர் பண்ணி வாங்க நீங்கள் முன்னேறணும்னு அவர் இது சாரி ஹீரோ பேர் சொல்லிட்டேன், அதாவது மீன்ஸ் ஒரு மோட்டிவேஷனுக்காக அவர் வந்து அந்த பொண்ணுல வந்து அப்படியே வளர்ப்பாரு. அவர் ஸ்போர்ட்ஸ்ல சேர்த்து விட்டுருவாரு. சேர்த்து விட்டு உடனே அப்படியே மீன்ஸ் ஹீரோட வாழ்க்கை அப்படி காமிச்சிட்டு இருப்பாங்க. காமிச்ச உடனே அவங்க வந்து அவங்க பொண்ணு வந்து ஒரு நாள் வந்து ஏதோ வெளியூருக்கு வந்து ஸ்போர்ட்ஸுக்கு
காம்படிஷனுக்கு போகணும் ஓகே இன்வால்வ் பண்ணிட்டு இருப்பான். ஸோ அதனால அவங்க வந்து ஒரு அந்த படத்தில் எப்படி காமிச்சிருப்பாங்கன்னா அவங்க வந்து வேற ஊருக்கு போகிறாங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் காம்படிஷனுக்காக. ஓகே அப்படி காமிச்சிருப்பான். அப்புறம் கட் பண்ணால் எந்த சீனியர் பார்பர் இருப்பாங்களோ அவங்க வந்து அவங்க இப்போ அவங்க திருடாங்க ராபர்ஸ் இருக்காங்களா, ஓகே அவங்க வந்து அவங்க வீட்டில் ஃபங்க்ஷன், அவங்களோட வில்லனோட ஃபேமிலி ஃபங்க்ஷன். ஒரு வில்லனோட ஃபேமிலி ஃபங்க்ஷன். வில்லனுக்கு ஒரு பொண்ணு ஒரு ஒய்ஃபு உண்டு. ஓகே வில்லன்ஸ் தான் ராபர்ஸ். ஆமாம். ஓகே அது அவங்க தொழில் ராபர், தொழில் செய்கிறது ராபர். ஸோ அவங்க வந்து என்ன 2 பேர் சேர்ந்த குழு வந்து திருடிட்டு அவங்க வந்து பல வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க இப்படியில. பட் எப்படின்னா அவங்க வீட்டுக்கு தெரியாது இவங்க இதை திருடுறாங்க அப்படி தெரியாது. வேற ஃபேமிலிக்கு தெரியாது. ஆமா. ஆனால் அவங்களுக்கு தெரியும் தொழில் வந்து திருடுறோன்னு. ஸோ வந்து அவங்க வந்து எப்படின்னா வெளியுறவுக்கு பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து வேற ஏதோ பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்போம். பட் நைட் டைம்ல இந்த மாதிரி காசை கொள்ளடிச்சுட்டு சில வீட்டுக்குலாம் போய் கொள்ளடிச்சுட்டு அப்படி வந்துடுவாங்க. ஸோ வந்துட்டு ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா அவங்க வீட்டில் வந்து ஃபங்க்ஷன், ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன், அதாவது வில்லனோட பொண்ணுக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா அப்போ வந்து ஒய்ஃபு அவங்க குழந்தைங்க இருப்பாங்க. வில்லனுக்கு வந்து ஒரு பொண்ணு குழந்தை. அப்போ வந்து ஒரு 5 வயசு மாதிரி காமிச்சிருப்போம். ஸோ ஃபங்க்ஷன் நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா அப்போனா காலையில் வந்து அந்த ஃபங்க்ஷனில் ஸோ வில்லன் வந்து ஃபோட்டோலாம் எடுப்பாங்க. இப்போ எப்படி நம்மளே இந்த வீடியோவுக்கு எடுக்க முன்னாடி எடுக்கும்போது அந்த பளபளப்பாக தெரியுமே ஃபோட்டோ நல்லா பர்ஃபெக்டாக தெரியுது. அப்போ வந்து அவன் வந்து முடிவெட்ட கடைக்கு போகிறான். ராபர் பார்பர் தேடி போகிறான் முடிவெட்டுறது. போகும்போது அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அந்த கடையில், முடிவெட்ட கடையில். யாரு ஹீரோ? பார்பர் தான் ஹீரோ. பார்பர் தான் ஹீரோ. ஓகே. அப்போ முடிவெட்டும் போது திடீர்னு ஒரு ஃபோன் கால் வரும். ஃபோன் காலில் வந்து அந்த மாதிரி ஒரு வீட்டில் கொண்டு எடுத்தோம்னா அதை கேட்கும்போது அது வந்து நம்ம ஹீரோ சார் வந்து கேட்டுவார்னா அது வில்லனை தெரிஞ்சிடும் இவன் கேட்டான்னு. நம்ம இந்த மாதிரி தெரிஞ்சு போச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சிருவோம். ஒரு ஃபோன் கால் ஒட்டு கேட்டுருவாரா ஐ மீன் சரி அந்த சீன் இப்போ பர்டிகுலராக வந்து போச்சு. பட் ஒரு மாதிரி ஸ்பீக்கரில் போட்டிருப்பாங்களா இல்லை ஏதோ ஒரு அந்த சீன் அது பார்த்தவங்களுக்கு படம் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஒரு மாதிரி சிம்பிள் இதோ கேட்டுருவோம் தெரிஞ்சிடும் இவங்க வந்து ஒரு ராபர்ஸ்னு. அப்போ அவங்க வந்து வில்லனும் தெரிஞ்சிடும் இவங்க வந்து கேட்டாங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்குள்ள பேச மாட்டாங்க என்னாச்சு என்ன நீ கேட்டியா இல்லை கேட்டு போனாங்க. சும்மா ஒரு டவுட்லேயே இருக்கும். பட் வில்லனுக்கு ஒரு டவுட்டு இவன் போட்டு கொடுத்துருவானா இல்லையா அப்படின்னு ஒரு மாதிரி டவுட்லேயே இருக்கும். அப்போ என்ன ஆகுனா அந்த வில்லன் சொன்ன அவங்க பொண்ணுக்கு பர்த்டேன்னு ஸோ வந்து இப்போ ஒரு கிஃப்ட் வாங்கியிருப்போம் அந்த செயின் மாதிரி. அது முடிவெட்டு கடையில் விட்டு போயிடுவோம். ஸோ போனோடனே என்ன ஆயிரும்னா இவன் வந்து அந்த செயினை பார்த்தோன்னே இவருக்குள்ள வந்து நடிச்சு ஹீரோ வந்து வில்லனோட வீட்டுக்கு போவான் செயினை கொடுக்கலான்னு. அதான் ஒன்றும் இன்டென்ஷன். பட் அப்போலாம் ட்விஸ்ட்டு அவன் செயினை கொடுக்கலாம் போகணும்னா வில்லன் வந்து பார்ப்போம் இவன் வந்து போட்டு கொடுக்க வரோம் அப்படின்னு நினைப்பான் ஒரு ஒய்ஃபு கிட்ட குடும்பத்தில். அப்படி ஆனால் பார்க்கும்போது என்ன ஆயிருந்தா அதோட பெரிய ட்விஸ்ட் நினைப்பான். பின்னாடி போலீஸ் வந்து வில்லனை பிடிச்சிட்டு போயிடும். நீ வந்து திருடிட்டேன் உன்னை அனலைஸ் பண்ணி நீ கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு போடுவான். பட் இவன் நினைப்பான் வில்லன் நினைப்பானா ஹீரோ தான் போட்டு கொடுத்தான் போல இருக்கு போலீஸ் கிட்ட. சீனில் வந்து இருக்கிறவங்களும் ஒன்றும் தெரியாது. போலீஸ் வந்து பிடிச்சிட்டாங்க. பட் வில்லன் வந்து இவன் தான் போட்டு கொடுத்தான் அப்படின்னு ஒரு இது இருக்கும். அப்புறம் வந்து என்ன ஆகும்னா அவங்க ஒய்ஃப் போலீஸ் வந்து அவங்க பர்த்டே ஃபங்க்ஷன் நடக்கும்போதே வந்து அரெஸ்ட் பண்ணி போயிடுவாங்க வில்லனை. ஆனால் அவங்க ஒய்ஃபு எல்லா குழந்தைங்க அவங்க சுற்றி இருக்க எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருமே இவன் வந்து ஒரு திருடம் போல இருக்கு இவன் பக்கா பிராடுங்க அந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு. அப்போ ஆல்ரெடி ஒரு மாதிரி இதாக ஆக்வர்டாக இருக்குங்க. ஸோ அப்போ வில்லன் வந்து ஜெயிலுக்கு போயிடுவோம். ஜெயிலுக்கு போனால் வில்லனுக்கு வந்து பழி வாங்கி ஏற்றிடணும். என்னைக்கு ரிலீஸ் ஆகணும் அவனை இருக்கிற அவனுக்கு அந்த மாதிரி ஒரு பெரியத்தனமான முரட்டுத்தனமான ஒரு பிளான் போட்டுட்டு இருப்பான் ஜெயிலுக்கு அப்படின்னு நான் சொல்லலை, நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ வந்து இது வந்து வில்லனோட இது. அப்படியே என்ன ஆயிரும்னா கட் பண்ணால் டக்குனு ப்ரெசென்ட் வேர்ல்டு காமிச்சிடும். ப்ரெசென்ட் வேர்ல்டு அந்த போலீஸ்கிட்ட சொல்லுவாங்கல்ல அந்த லட்சுமி காணும் அப்படின்னு. அது கடைசியில் பார்த்தா வந்து அது குப்பை தொட்டி இருக்காது. அது வந்து என்னன்னா ஆக்சுவலாக ஹீரோவோட பொண்ணுன்னு. ஹீரோவோட பொண்ணு தான் லட்சுமி. அதோட லட்சுமிங்கிறது அவ பேர் லட்சுமி இல்லை. பட் அவனே இன்டைரக்டா வந்து அந்த பொண்ணு தான் சொல்லியிருப்பான். அவ்வளோ வயலண்டான படம் இல்லை, கொஞ்சம் சைலண்டான சம்பவம் முடியுமா அந்த படத்துல. அதோட எப்படின்னா அப்படி இல்லை, அந்த எப்படின்னா அந்த பொண்ணு தான் காரணம். பட் அந்த பொண்ணை வந்து இன்டைரக்டா போலீஸ் சொல்ல மாட்டான் என்ன நடந்திருக்குன்னு. என்ன இருக்குன்னா ஆக்சுவலாக என்ன இருக்குன்னா அந்த ப்ரெசென்ட் வேர்ல்டில் வந்து இவன் வந்து பார்பரில் அந்த பொண்ணு வந்து எப்படின்னா ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன் முடிச்சு வீட்டுக்கு வந்துருவாங்க. வீட்டுக்கு வந்தோடனே என்ன இவன் வந்து வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. இவன் வந்து வீட்டுக்கு வரலாம். அப்போ ஹீரோ சார் வந்து நல்லா முடிவெட்டிட்டு நல்லா மிஸ் முடியாத ஜாப் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர லேட் ஆகும். ஸோ அப்போ வந்து வில்லன் வந்து ப்ரெசென்ட் வேர்ல்டில் அந்த வீட்டுக்கு வந்துடுவான். இவன் வீட்டை தேடி வந்தோடனே ஆக்சுவல் வில்லன் கூட 3 பேர் வருவாங்க.
வில்லனோட மெயின் மோட்டிவ் வந்து அவனை கொல்லணும்னு. பட் அவன் வரல, அவன் பொண்ணு மட்டும் இருப்பாங்க. பட்டு அவன் வர என்ன பண்ணுவாங்கன்னா அவன் பொண்ணு அடிச்சிருவாங்க. பொண்ணு என்ன நடந்திருக்கணும் நீயே பிக்சரைஸ் பண்ணிக்கோ. நம்ம யூடியூப் வீடியோ குழந்தைங்களை பார்த்தோம்னா அதுக்காக அவ்வளோ சிம்பிளாக முடிச்சுக்கிறேன். பார்த்தோடனே அவங்க பொண்ணை வந்து அதான் என்ன இருந்தாலும் ரொம்ப அவங்க ரொம்ப காயப்பட்டிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அவங்க ஸ்கூலில் படிக்கிற ஒரு மிஸ் வீட்டில் வந்து யாருக்கும் தெரியாமல் இது மாதிரி ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணிட்டு இருப்போம். பட் போலீஸ்காரங்கிட்ட ஆனால் ஹீரோ தெரியாது யார் பண்ணா ஒன்றுமே தெரியாது. ஸோ ஹீரோ வந்து போலீஸோட உதவியோட எனக்கு யார் பண்ணாங்கன்னு மீன்ஸ் இன்டெரக்டாக அவன் பொண்ணுன்னு சொல்ல மாட்டான், அவன் குப்பை தட்டின்னு சொல்லிடுவான். குப்பை தட்டி காணவா நீங்கள் கண்டுபிடிச்சிடணும் காசு. ஏன்னா அப்புறம் போலீஸ்காரங்களும் இன்ட்ரெஸ்ட்டாக தேடுவாங்க, இந்த வில்லங்க யாரும் தேடுவாங்கன்னு சொல்லி அவங்க கிடைக்கிற குழுவை வச்சு அது சொல்லணும் 3 பேர் அது கிடைக்கிற குழுவை வச்சு ஹீரோ வந்து மீதி 2 பேரை கொண்டுருவோம். தேடி கண்டுபிடிச்சு கொண்டுருவோம். 3 பேர் போனாங்கல்ல வீட்டுக்கு, அதில் 2 பேரை கொண்டுருவோம். மெயின் வில்ல மட்டும் பாக்கி இருக்கான் பேலன்ஸ். ஸோ திருப்பி ஃப்ளாஷ்பேக் என்ன ஆகும்னா அவன் ஜெயில் விட்டு வருவான்ல, ஜெயில் விட்டு வரும்போதே அவன் வில்ல ஆக்சுவலாக அவங்க ஒய்ஃபு குழந்தை இருக்கும்ல. அப்போது வந்து போகும்போது அவன் பார்த்தா ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா விசாரிப்பான் என் ஒய்ஃபு குழந்தைங்கன்னு சொல்லும்போது ஒரு ஆக்சிடென்ட்டில் உன் ஒய்ஃபு குழந்தை இறந்துருச்சுப்பா அப்படிம்பாங்க. ஓகேவா, ஒரு ஆக்சிடென்ட் இறந்துட்டாங்க அப்படிம்பாங்க. அப்போ இவன் வந்து நினைப்பான் இனிமேல் எனக்கு யாரும் இல்லை, என் குடும்பத்தை நாஸ்தி பண்ண சொல்லி ஹீரோவா இன்னும் கொஞ்சம் வெறித்தனமாக வெட்டி ஆடணும், வெறித்தனமாக ஆடணும் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இன்னும் அவன் வந்து பிளான் போட்டுட்டு இருப்பான். பிளான் போட்டுனா அப்புறமா இந்த பிரசங்க வந்து நினச்சி உனக்கே தெரியும். அப்போ இருக்கும்போது ஹீரோ வந்து கண்டுபிடிச்சிடுவோம் மெயின் வில்ல யாருன்னு. கண்டுபிடிச்சி அப்படியே அவன் வீட்டுக்கு வச்சு அந்த ஒரு கிளைமேக்ஸ் சீன் போயாச்சு. அப்போ வந்து அவனை தேடி ஃபைட் நடக்கும். ஃபைட் நடக்கும்போது வில்லனும் ஹீரோவும் பேசிக்கிறாங்க. அப்போ வந்து ஹீரோவோட பொண்ணு இருக்கால அவள் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் அந்த பொண்ணு மைண்ட் செட் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு அசால்ட் கேஸு அப்புறம் ஒரு டெப்ட் கேஸ் மாதிரி இதெல்லாம் நீங்கள் பண்ணுறதுனால என்ன மாதிரி பொண்ணுங்க வந்து இதாயிரம் நினைக்கிறீங்களா? ஆனால் நாங்கள் இதுக்காக இல்லை, நாங்கள் வந்து மீண்டும் எந்திரிச்சு வருவோம். அது மாதிரி ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் மாதிரி கொடுப்பாங்க. இதோட அந்த பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூல. பட் வில்லனோட பாயிண்ட் ஆஃப் வியூ ரிவெஞ்சு, ஹீரோட பாயிண்ட் ஆஃப் வியூ இவன் ரிவெஞ்சுக்காக தான் பண்ணோம். ஏன்னா அம்மா நீ போட்டு கொடுத்தோம் நினச்சி அன்னைக்கு அந்த அப்போ அப்படின்னு நினச்சி அவன் பண்ணுறான் அப்படின்னு நினச்சிப்பாங்க. கடைசியில் ஒரு பொண்ணு வந்து அப்படியே திரும்புவோம் மீன்ஸ் நடந்து போவாங்க. நடந்து போகும்போது அந்த பொண்ணுக்கு வந்து இங்கே ஒரு ஸ்கேர் மாதிரி இருக்கும், ஒரு தழும்பு மாதிரி இருக்கும். அந்த தழும்பு வச்சு ஹீரோ அந்த வில்லனுக்கு வந்து ஒரு இது தெரிஞ்சிடும். இந்த தழும்பு வந்து தழும்பு ப்ளஸ் ஒரு செயின் போட்டிருப்பான். அந்த செயின் என்னன்னா அந்த வில்ல வந்து பொண்ணுக்கு வாங்கி கொடுத்துருப்பாங்க பர்த்டே கிஃப்டா அந்த செயின். அப்புறம் வில்லனோட பொண்ணுக்கு வந்து சின்ன வயசுல அப்புறம் ஹீரோ டேரக்டர் வந்து இது வாங்கிப்பான். வில்லனோட பொண்ணுக்கு வந்து இந்த ஓகே தானே ஒரு நாள் ஒன்றும் போலியா படிக்கல. ஸோ அப்போ வந்து வில்லனை வந்து கண்டுபிடிச்சிருவான். கண்டுபிடிச்சிட்டு அது ஜெயிலில் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் மாதிரி இருப்பான். ஸோ அப்போ வந்து அவன் வந்து கேட்பான் ஹீரோ கிட்ட இது ஏன் பொண்ணு தானே சாரே அப்படின்னு கேட்பான். அப்போ வந்து ஹீரோ வந்து அப்புறம் திருப்பி அந்த கிளாஸ் போவான். என்ன ஆகும்னா அந்த செயின் ஹீரோ வச்சிருப்பான்ல, அப்போ வந்து அவன் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி வருவான். பட் அவன் ஒய்ஃபு குழந்தைங்க இருக்கும். அதுமாதிரி ஹீரோக்கும் ஒரு குழந்தையும் ஒரு ஒய்ஃபும் இருக்கும். அவங்க வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு போய் இது வந்து உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு செயின் வந்து குழந்தைகிட்ட அப்போ வந்து சின்ன கை குழந்தைங்க. அப்போ கை குழந்தைனா மீன்ஸ் அது சொன்ன 4 to 5 இயர்ஸ் மாதிரி தான் ஏஜ். அப்போ வந்து செயின் கொடுக்கலாம் இதுக்காக வந்தோம் அப்படிம்பாங்க. வந்துட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து டக்குனு வெளியே வருவோம். வெளியே வந்து ஒரு ஆப்போசிட்ல கடை இருக்கும். ஒரு பொம்மை மாதிரி வாங்கலாம், சரி குழந்தைங்க இருக்காங்க பொம்மை வாங்கலாம் வரும்போது அது வீட்டுக்குள்ள ஒரு லாரி வந்து ஆக்சிடென்ட் ஆகும். ஒரு லாரி வந்து உள்ளே போயிடும். உள்ளே போனதால அந்த வில்லனோட ஒய்ஃபு ஹீரோவோட ஒய்ஃபு குழந்தைங்க இறந்துடும். அந்த லாரி இடிச்சதால அப்போ உள்ள வீட்டில் மேலே ரூஃப் இருக்கும்ல, அந்த ரூஃபில் ஒரு குப்பை தொட்டி இருக்கும்ல, அந்த குப்பை தொட்டி வந்து அந்த வில்லனோட குழந்தை மேலே போய் விழுந்துடும். விழுந்து அது மாதிரி ப்ரொடெக்டாக மாதிரி காமிச்சிருப்பான். ஸோ அந்த குப்பை தொட்டி தான் அந்த குழந்தை வந்து உயிரோட இருக்கு அப்படின்னு இருக்கும். ஸோ ஹீரோட உண்மையான குழந்தையும் ஒய்ஃபே இருக்கிறாங்க, அவங்க வில்லனோட ஒய்ஃபே இருக்கிறாங்க. இந்த குழந்தை மட்டும் இருக்கிறதுனால இவன் வந்து அவன் குழந்தைய வச்சு வளர்க்க ஆரம்பிச்சிருவான். அந்த குப்பை தொட்டி வந்து ஒரு தெய்வமாக வந்து கும்பிட ஆரம்பிச்சிருவான் அதுலேருந்து. ஓகேவா, அது குப்பை தொட்டி பேர் லட்சுமி. ஒரு பில்டிங் நடக்கும். அது தெரிஞ்ச உடனே வீட்டில் வந்து கீழே குடிச்சிருவோம். அந்த பில்டிங் தான் வந்து குடிச்சிருவோம், சூசைட் பண்ணிப்போம். ஸோ அது யாருக்கு தெரியும், ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுல்ல. ஸோ அப்படியே முடிச்சிருவான். ஹீரோ வந்து இது ஏன் பொண்ணு தான், அவன் வந்து இது ஏன் பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி படத்தை விட்டு அப்படியே முடிச்சிருவாங்க. ஓல்டு பாய்னு ஒரு கொரியன் படம் இருக்குது. அதுலேயே எப்பவுமே சேஃப் டைப் கைண்ட் லாஸ்ட் ட்விஸ்ட் சொன்னோம்ல, அந்த அது வந்து ஒரு அந்த ட்விஸ்ட் மட்டும். பட் அதை வச்சு நான் அதுக்கு படம் ஃபுல்லாக இன்ஸ்பிரேஷன் பண்ணேன். பட் லாஸ்ட் ட்விஸ்ட் மட்டும் அந்த மேபி இன்ஸ்பயர் ஆகிருக்கலாம். அவன் பேர் மகாராஜா. அதோடைய படத்தோட ஹீரோ பேர் வந்து மகாராஜான்னு நினைக்கிறேன். எனக்கு மறந்து போச்சு ஏன் மகாராஜா பேர் வச்சாங்க, சாரி. பட் ஹீரோ வந்து யாராருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக ஹீரோ வந்து விஜய் சேதுபதி.
இது விஜய் சேதுபதியோட 58 ஃபிலிம். பட் ஓகே, என்ன நீங்க தான் சொல்லணும் படம் எப்படி சார்? படம் ஆக்சுவலாக இதோட வேர்ல்டு வைட் கலெக்ஷன் வந்து 200 crores. எனக்கு தெரிஞ்சு படத்துக்கு மேக்ஸிமம் இப்போ வந்து பட்ஜெட்டே எனக்கு தெரிஞ்சு மினிமம் லெஸ் தென் 25 crores கூட தான். இப்போ தெரியல, அதோட கம்மியாக கூட இருக்கலாம். ஆனால் 25 crores கீழே தான் வந்து இருக்கும். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் அதுக்கு மேலே 25 crores மேலே போயிருக்காது. இப்போ இந்த படம் 2010s வந்துருச்சு. 2010s மீன்ஸ் எப்போ வந்துருச்சு? இந்த படம் வந்து 2023 2024 நினைக்கிறேன். ஓகே, இது வந்து 2010s லைக் 2005 to 2010 2000 to 2010s வந்துச்சுன்னா இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கும்னு நினைக்கிறேன். பாதி பேருக்கு புரிஞ்சிருக்காரு. ஏன்னா அப்போ வந்து ஒண்டர்வெள்ளி கமர்ஷியல் படம் தானே, 4 குத்து சாங்கு, 2 ஃபைட் சீனு, கடைசியில் ஒரு ஹீரோ மெசேஜ். அப்படியே தான் நம்மளோட தமிழ் சினிமா வந்து ஒரு ஃபார்முலா அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. எல்லாரும் வந்து அதை போங்க சிட்டப்பு, இவன் வழக்கமெல்லாம் ஏமாற்றிட்டே இருக்கான், அதை மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிருவாங்க. இன்னைக்கு நீங்க நம்ம ஷோக்கு வந்து எனக்கு சினிமா ஞானத்தை எனக்கு ஊத்திட்டீங்க. ஆமா ஆமா. சரி, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா மறக்காம இருங்க. கண்டிப்பா 2 நாள் கழிச்சா மறந்துருக்கேன். யாருப்பா இவங்க 2 குல்லா போட்டு 2 பேர் ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. பண்ணுங்க, என்கரேஜ் பண்ணுங்க. எஸ், நீங்க பண்ற ஒவ்வொரு ஷேருக்கும் எங்க உடம்புல இருக்க ஒவ்வொரு ரத்தத்தை உங்களுக்கு தியானம் பண்றோம். ரெடியா போங்க. இல்லை, இந்த மாதிரி பேச நானே ஷேர் பண்ண மாட்டேன். நல்ல விஷயம் எடுத்துக்கோ.